வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சைக்காலஜி கேள்விகள் நிறைய வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நான் கேட்டிருக்கேன் 30 கேள்விகளுமே ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள். லாஸ்ட் மினிட்டாக இருக்கு இல்லையா, ஒரு தடவை படித்தாலே மைண்டில் பதிகிற மாதிரி ஈஸியான கேள்விகள், அடிக்கடி கேட்குற கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். இந்த கேள்விகளை ஜஸ்ட் ஒன்ஸ் கேளுங்க, இல்லை ஒரு தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். கொஷின்ஸில் கேட்டாலும் உங்களால் வினாவில் வரும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் சைக்காலஜி டெஸ்ட்டு இதே மாதிரி சைக்காலஜி கேள்விகள் 500 கேள்விகள் நான் போட்டிருக்கேன். அதில் பார்க்கும்போது QR கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை அனுப்புகிறீங்க. அமௌண்ட்டை அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட நம்பரை எனக்கு அமுச்சிங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும், என்னோடய பிடிஎஃபை உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அமௌண்ட்டு மட்டும் அனுப்பிடுறீங்க, நான் திரும்ப அத்தனை தடவை ஆன்சர் போடுறேன், நீங்கள் வந்து நம்பர் சென்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் அந்த கூகுள் பேலே நான் அனுப்பிச்சா கூட உங்களால் நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளைவே பண்ணுறதில்ல. அப்படி இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை அனுப்பணும் யாராக இருந்தாலுமே நீங்கள் உங்களோட நம்பரை எனக்கு அனுப்புங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு அனுப்ப முடியும். அதுக்காக தான் நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறீங்கன்னு தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல, என்னால் காலும் பண்ண முடியல, கூகுள் பேயில் நம்பர் வரல. யார் அனுப்புனீங்க கேட்டிங்க, இது வரைக்கும் பணம் யாராவது அனுப்பியிருக்கீங்க, இதில் கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை நம்பரை அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிஎஃபை. சரி, முதல் கேள்வி பார்க்கலாம். தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் பயனும் விளைகின்ற வகையில் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாட்டுடன் செயல்படுவது எதனை குறிக்கிறது? தனக்கும் மகிழ்ச்சி, பிறருக்கும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி பொருத்தப்பாட்டோடு செயல்படுறதை என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் மன அழுத்தமா மனநலமா? பொருத்தப்பாட்டோடு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மனநலத்தோடு இருந்தாங்கன்னா தான் பொருத்தப்பாட்டோடு இருப்பாங்க. அப்படி இல்லை, மனநல சரியில்லை அப்படின்னாக்கா பொருத்தப்பாட்டோட இருக்க மாட்டாங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள். இன்று திங்கட்கிழமை, நாளை மறுநாளுக்கு முந்தைய கிழமை என்ன அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து கேட்குறோன்னா அது எந்த வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு? அது எந்த வகை சோதனை? இதே மாதிரி விடை 8 என்றால் வினா என்னவாக இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். எந்த வகை சோதனை இங்கே கேட்டிருக்குது? இன்று திங்கட்கிழமை, நாளை மறுநாளுக்கு முந்தைய கிழமை என்ன கிழமைங்கிறது புரிந்து கொள்ளும் சோதனைக்கான கேள்வி. குழந்தை புரிஞ்சுக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்குறோம். அடுத்து மூன்றாவது கேள்வி. ஒப்பார்குழு எதன் மூலம் ஏற்படுகிறது? ஒப்பார்குழு எதன் மூலம் ஏற்படுகிறது? ஆப்ஷனை படித்து பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அங்கே கேள்வி கேட்கும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். எதிர்பாராமல் சுதந்திரமான சூழலில் ஏற்படுவது தான் ஒப்பார்குழு. அடுத்து கற்றல் வீதம் என்பதற்கான சரியான வாய்ப்பாடு. கற்றல் வீதம் அப்படிங்கிறது ஆன்சர் கற்றல் தேர்ச்சியின் அளவு பை கற்று தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் தான் வந்து கற்றல் வீதம். கற்றல் தேர்ச்சியின் அளவு, கற்று தேர்வதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து கற்றல் வீதம்னு சொல்கிறோம். இப்படி கூட கேட்கலாம், கற்றல் தேர்ச்சியின் அளவை கற்று தேர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரத்தோட வகுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். கற்றல் வீதம். அடுத்து பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் இருக்கும் காட்டுப்புறாக்களை கீழிறங்க செய்து பிடிக்கும் முறைக்கு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே பயிற்சி பண்ண புறாவை மேலே அனுப்பி அந்த காட்டுப்புறா மேலே உட்காந்துருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்க வச்சு அந்த புறாவை பிடிக்கிறோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? அது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆக்க நிலையுறுத்தலுக்கு எடுத்துக்காட்டு. ஆக்க நிலையுறுத்தலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து மகிழ்ச்சி தராத தூண்டல் மறைவதற்கு துலங்கல் காரணமாக இருப்பின் அது எவ்வகை வலுவூட்டம்? ஒரு தூண்டல் வந்து மகிழ்ச்சி தரலை, அப்போது துலங்கல் காரணமாக இருக்குது, அந்த தூண்டல் வந்து மறைகிறதுக்கு துலங்கல் காரணமாக இருப்பின் அது எவ்வகை வலுவூட்டம்னு கேட்குறாங்க. எதிரிடை வலுவூட்டம். தூண்டல் மறைவதற்கு ஒரு துலங்கல் காரணமாக இருந்துச்சுன்னா அது எதிரிடை வலுவூட்டம். அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள். அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது எது? அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மறையான பகுதிகளை. வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மறையான பகுதி தான் வந்து அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது. அடுத்து திறனாய்வு சிந்தனையை தூண்டுவது எது? திறனாய்வு சிந்தனையை தூண்டுவது எந்த மூளை அப்படின்னா இடது மூளை. திறனாய்வு சிந்தனை இடது மூளை.
அடுத்து சினாடிக்ஸ் என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் என்ன? சினாடிக்ஸ், சினாடிக் அப்படின்னா பல்வேறு பொருள்களை ஒருங்கிணைத்தல். சினாடிக் அப்படிங்கிறது பல்வேறு பொருள்களை ஒருங்கிணைத்தல். அடுத்து 10வது கேள்வி பாருங்க. கார்போஹைட்ரேட் புரதமாக மாற்றும் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது? கார்போஹைட்ரேட்டை புரதமாகவும் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது அப்படின்னா அட்ரினலின். பேப்பர் 1க்கு ஹார்மோன் பற்றி டிஆர்பியில் கேட்குற கேள்வி எல்லாமே ஒரே பேஜ் தான். அந்த பேஜ் பாருங்கள். உங்களுக்கு நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு இல்லையா, பிட்யூட்ரி, தைராய்டு, கணையம், இந்த மாதிரி ஹார்மோனை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி பேப்பர் 1ல் கொடுப்பாங்க. பேப்பர் 1 எழுத போகிறீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் தைராய்டை பற்றியோ இல்லை ஹார்மோன் எந்த ஹார்மோனை பற்றினாலும் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அந்த எல்லா ஹார்மோனை பற்றின கேள்விகளுமே முதல் லெசனில் தான் இருக்குது. டீட்டெயில்டு சைக்காலஜியில் பேப்பர் 1ன்னு கொடுப்பாங்க. கற்கும் குழந்தை இருக்கு இல்லையா, அந்த லெசனில் தான் இருக்குது. இந்த பேராவை படிச்சிருங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து படிச்சிருங்க. உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது இல்லைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரீ தான். ஃபஸ்ட் லெசனையாவது அட்லீஸ்ட் படிச்சிருங்க. இங்கே பாருங்கள். நாளமில்லா சுரப்புகளில் மனித உடலின் பல்வேறு இடங்களில் அமைந்து ஹார்மோன் என்னும் வேதிப்பொருளை சுரக்குது. ஹார்மோனை சுரக்கிறது எதுன்னு கேட்பாங்க? நாளமில்லா சுரப்பிகள். இல்லை நாளமில்லா சுரப்பிகள் எதை சுரக்குதுன்னு கேட்பாங்க? ஹார்மோனை சுரக்குது. எடுத்துக்காட்டாக பிட்யூட்ரியின் முன்பகுதியில் இருந்து சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. இப்பகுதியில் சுரக்கும் பிற ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துது. அடுத்து பாருங்கள். பிட்யூட்ரி என்ன செய்யுது? முன்பகுதியில் சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன். இது எலும்பு தசை திசுக்களை கட்டுப்படுத்துது. அப்படியே பிட்யூட்ரின்னு போட்டு எழுதிக்கிறதுனால எழுதிங்க. அடுத்து பாருங்கள். பரிவு நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டால் அட்ரினல் சுரப்பியின் உட்பகுதியில் அட்ரினலின் என்னும் ஹார்மோனை சுரக்குது. இது என்ன செய்யுது? அவசர காலங்களை சமாளிக்க உதவுகிறது. அவசர காலங்களை சமாளிக்க உதவுவது எது? அட்ரினலின். அவசர காலமாக ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து கேட்டாலும் அது அட்ரினல் தான் ஆன்சராக பண்ணணும். அட்ரினலின் அப்படிங்கிறது தான் அவசர காலத்தை சமாளிக்குது. அது மட்டும் இல்லாமல் அது இதயத்தின் செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதுடன் இரத்த குழாய்களும் தசைகளும் சுருங்கி விரியறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா அட்ரினலின்கிற ஹார்மோன் தான் பயன்படுது. நமக்கு கேட்ட கொஷின் என்னென்னா பாருங்கள். கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறது எதுன்னு தானே கேட்டிருந்தாங்க. அது இதுலேருந்து தான் எடுத்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் அட்ரினலின். அடுத்து இன்னும் 2 இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பாருங்கள். தைராய்டு சுரப்பில் சுரக்கும் தைராக்சின் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துது. ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துகிற சுரப்பி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்கன்னா தைராக்சின். அடுத்து எலும்பு மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை தூண்டுறதும் அதே தைராக்சின் தான். அடுத்து பாருங்கள். பாராதைராய்டு சுரப்பிகளில் சுரக்கும் ஹார்மோன் இரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவினை கட்டுப்படுத்தி எலும்பு வளர்ச்சியை தூண்டுவது எதுன்னு கேட்டாலும் பாராதைராய்டு இல்லை தைராக்சின் அப்படின்னு தான் ஆன்சர் சொல்லணும். இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். கணையத்தில் சுரக்கும் இன்சுலின், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு குளுக்கோஸ் உட்கிரகிக்கும் அளவை கட்டுப்படுத்தி புரோட்டீன் உருவாவதற்கும் கொழுப்பு சேகரிக்கவும் பயன்படுது. என்னது? கணையத்தில் இன்சுலின் எங்கே சுரக்குதுன்னு கேட்பாங்க? கணையத்தில். இது என்ன பண்ணுது? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு இதோட வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் குளுக்கோஸ் உட்கிரகிக்கும் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் புரோட்டீன் உருவாகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இதுதான் தேவை. இன்சுலின் தான் மிக மிக முக்கியமானது. அது கணையத்தில் தான் இருக்குது. அதனால தான் 2த்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சுகர் அதிகமாக இருக்கு இல்லையா, இதுவே இந்த ஒரு 3 லைனை படிச்சிங்கனாலே இன்சுலின் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். சரி, இதை படிச்சுக்கோங்க. இது பேசிக்கு, இதுலேருந்து கேள்வி வரும். அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்த பேஜ் கூட மிக மிக முக்கியமானது தான். நீங்கள் உங்கள்கிட்ட புக் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக போகும்போது இது ஒரு தடவை படிச்சிருங்க. ஏன்னா இதுலேருந்து கொஷின் வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 11வது கேள்வி. விளைவு விதி என்பதற்கு மற்றொரு பெயர் என்ன? விளைவு விதி என்பதற்கு மற்றொரு பெயர் பரிசு மற்றும் தண்டனை விதி. பரிசு மற்றும் தண்டனை விதி தான் விளைவு விதி. இப்போ வெற்றி பெற்ற குழந்தை, வெற்றி பெற்று பரிசு வாங்குகிற குழந்தை மறுபடியும் என்ன செய்யும்? வெற்றி பெற முயற்சிக்கும். இதுவும் என்ன விதி தான் வரும்? விளைவு விதியில் தான் வரும். பரிசு மற்றும் தண்டனை விதி. இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இது செய்கிறது எல்லாமே விளைவு விதியில் தான் வரும். அடுத்து, விஞ்ஞானிகளின் சிந்தனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சிந்தனை? விஞ்ஞானிகளின் சிந்தனைக்கான சிறந்த எடுத்துக்காட்டு புதுமை சிந்தனைகள். விஞ்ஞானிகளின் சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு புதுமை சிந்தனை. 13வது கேள்வி பாருங்கள். CCE என்பதன் விரிவாக்கம் என்ன? CCE என்பதன் விரிவாக்கம்
கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன். கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரஹென்சிவ், ஏ தான் வந்து ஆன்சர். கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷன். அடுத்து 14வது கேள்வி பாருங்கள். பள்ளி பருவ குழந்தைகளின் மன எழுச்சி வளர்ச்சியை அதிகமாக பாதிக்கிறது யார்? பள்ளி பருவத்தில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அதோட மன எழுச்சி வளர்ச்சியை அதிகமாக பாதிக்கிறது பெற்றோர்கள் கிடையாது, குடும்ப உறுப்பினர்கள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. ஆன்சர் ஆசிரியர்கள் தான் ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி. நிமோனிக்ஸ் என்பதன் எதனுடன் தொடர்புடையது? நிமோனிக்ஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது? இது ஒரு எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு கொஷினாக கேட்டிருந்தாங்க. நிமோனிக்ஸ் என்பது நினைவுடன் தொடர்புடையது. நிமோனிக்ஸ் என்பது நினைவுடன் தொடர்புடையது. அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். வீர சாகசங்கள் புரிபவரிடம் துணிச்சலுடன் இணைந்து அதிகம் காணப்படும் பண்பு எது? ஒருத்தர் வீர சாகசம் புரிகிறாரு. ஒரு குழந்தை தண்ணியில் விழுந்துருச்சுன்னா ஒருத்தர் ஓடி போய் குதித்து அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு வந்துடுறாரு. அவர்கிட்ட துணிச்சல் இருக்கும், அதோடு சேர்ந்து என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கோபமா, பயமா, பொறாமையா, உடல் வலிமையான்னு கேட்டிருப்பாங்க. அதை நான் இதில் கேட்கல. உடல் வலிமையா இல்லை தன்னம்பிக்கையான்னு கேட்டிருப்பாங்க. உடல் வலிமையே இருந்தால் கூட அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சரு. வீர சாகசம் புரிகிறவங்கள்ட்ட துணிச்சலுடன் என்ன இணைந்து காணப்படணும்? தன்னம்பிக்கை காணப்பட வேண்டும். 17வது கேள்வி. கற்றல் சூழலில் கீழ்கண்டவற்றுள் சரியான வரிசை என்ன அப்படின்னா, முதல்ல கவர்ச்சி, அதாவது மோட்டிவ் பண்ணுறத சொல்கிறாங்க. கவர்ச்சி, கவனம், நினைவு அப்படிங்கிறது தான் சரியான கற்றல் சூழலுக்கான வரிசை. கவர்ச்சி, கவனம், நினைவு. அடுத்து, எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான செயல்களை கொடுத்தாலும் அவர்கள் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கு முக்கிய காரணம். இப்போ நான் சொல்கிற கேள்விகளையே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா புத்தகத்தோடையோ இல்லை இந்த கேள்விகளோடையோ உங்களுக்கான முன்னாடி இருக்கிற அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் அதை தெரிஞ்சுப்பீங்க. வயதை விட, பாலினத்தை விட, உயரத்தை விட அனுபவம். வயது என்னவாக இருந்தாலும் அனுபவம் தான் வந்து ஒரு செயலை நீங்கள் எப்படி செய்கிறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது அனுபவம். 19வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கிரிட்டினிசம் அப்படின்னா தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பதால் ஏற்படுவது கிரிட்டினிசம். சோமா அப்படின்னா நியூரானின் உடல் பகுதி. அனிமிசம் அப்படின்னா எல்லா பொருட்களும் உயிரற்றவை என்று நம்புதல். குள்ளத்தன்மை அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பதால். இந்த மூணுமே வந்து இந்த 3 பாயிண்ட் இருக்குது. இந்த மூணுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு பேஜ் படித்து சொன்னோம் இல்லையா, அதுக்கு 2வது பேஜ் 3வது பேஜில் தான் இருக்குது இந்த 4 பாயிண்ட்டுமே. இந்த 4 பாயிண்ட்டை வச்சு தான் கொஷினே கேட்பாங்க. போன எக்ஸாமில் கூட இதை வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால் அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற ஒரு 4 பேஜ் 5 பேஜை கொஞ்சம் மெனக்கட்டு படிச்சிருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய கொஷின் அட்டன் பண்ண முடியும். பார்க்கலாமா? கிரிட்டினிசம் அப்படின்னா என்ன? தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரந்தால் கிரிட்டினிசம் ஏற்படும் அப்படிங்கிறது சரி. சோமா தான் வந்து நியூரானின் உடல் பகுதி. அனிமிசம் அப்படின்னா எல்லா பொருட்களும் உயிர் உள்ளவைன்னு நம்புறது. இங்கே உயிரற்றவைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சி தான் இதில் தவறானது. குள்ளத்தன்மை அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரந்தால் குள்ளத்தன்மை. அதே வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு அதிகமாக சுரந்தால் அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படும். அப்போ 19க்கு ஆன்சர் வந்து அனிமிசம் தான். அனிமிசம்னா என்ன? எல்லா பொருட்களும் உயிர் உள்ளவைன்னு குழந்தைங்க நம்பும். பெஞ்சு, டேபிள், ஃபேனு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குன்னு நம்புது இல்லையா, அதான் வந்து அனிமிசம். அடுத்து அது கேள்வி பாருங்கள். நாம் தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? நம்பரு, பர்த்டே டேட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம்ல, இது என்ன கற்றல் அப்படின்னா மனன கற்றல். ஆன்சர் மனன கற்றல். 21 பாருங்கள். மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்கும் தகவல்கள் எந்த நினைவு பகுதிக்கு அதிகமாக செல்லுது? மகிழ்ச்சியான சூழலில் குழந்தைய வச்சு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட எந்த நினைவு பகுதிக்கு செல்லும்? கண்டிப்பாக நெடுங்கால நினைவு பகுதி தான். ஆன்சர் நெடுங்கால நினைவு பகுதி. 22 பாருங்கள். பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்ச நிலையை எட்டும் காலம் எது? பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்ச நிலையை எட்டும் காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 9 மாதங்களில். 23வது கேள்வி பாருங்கள். பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது தான் என்னது? பொதுமை கருத்து. இதை வரையறுத்தவர் யார்? இதை வரையறுத்தவர் மோர்கன்.
மோர்கன் தான் வந்து பொதுமை கருத்தை வரையறுத்திருக்காரு. எப்படி அப்படின்னா, பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிக்கிறது தான் வந்து மோர்கன் சொன்னது. மோர்கன் பொதுமை கருத்தை வரையறுத்திருக்காரு. அடுத்து 24வது கேள்வி பாருங்க. அமுதா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை அடுக்கிய பாத்திரத்தை பிரித்து எடுக்கிறா. இது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? அமுதா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கப்பட்ட பாத்திரத்தை பிரித்து எடுக்கிறாள். இது எவ்வகையான கற்றல்? பிரச்சனையை தீர்த்தல். எந்த வளர்ச்சி பருவத்தில் மொழி வளர்ச்சி மற்ற வளர்ச்சிகளை விட விரைவாக இருக்கும்? எந்த வளர்ச்சி பருவத்தில் மொழி வளர்ச்சி லாங்குவேஜை கற்றுக்கிறது எந்த ஏஜில் வேகமாக இருக்கும் அப்படின்னா குழந்தை பருவம். 26வது கேள்வி. புயல் மழையால் பாலம் உடைந்ததை கண்ட கணேஷ் உடனடியாக 108க்கு தகவல் கொடுத்தார். இதிலிருந்து அறியப்படும் பண்பு என்ன? சமூக பொறுப்பா, தன்னம்பிக்கையா, படைப்பாற்றலா? சமூக பொறுப்புன்னு தான் நிறைய பேர் கொடுப்பீங்க. ஆனால் ஆன்சர் தன் மதிப்பு தான். இதுலேருந்து அறியப்படுறது அந்த பையனோட தன் மதிப்பு அறியப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 27. எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமாக கருதப்படுகிறது? எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமாக கருதப்படுது அப்படின்னா கிளை மாதிரி. 28. ஆசிரியரின் திறமையை அறியவும் முக்கிய அறிகுறியாக காணப்படுவது. ஆசிரியரின் திறமையை அறியும் முக்கிய அறிகுறியாக எது காணப்படுது அப்படின்னா எது அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதா பாருங்கள். மாணவர்களை கேள்வி கேட்க செய்கிறது. மாணவர்களை கேள்வி கேட்டால் தான் நம்ம திறமையை அறிய முடியும். மாணவர்கள் அமைதியாக இருக்கிறதோ, மாணவர்களை அதிக மதிப்பெண் பெறுவதோ, ஆசிரியர் அதிக வீட்டுப்பாடம் கொடுப்பதோ ஆசிரியரின் திறமையை அறியும் முக்கிய அறிகுறியாக கிடையாது. ஆசிரியரோட திறமை அறிகிற முக்கிய அறிகுறி எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சமாளிக்கிறது தான் வந்து ஆசிரியரின் திறமையை அறியும் முக்கிய அறிகுறி. எந்த வகையான ஆசிரியரின் பண்பை மாணவர்கள் பொதுவாக வெறுப்பர்? எந்த வகையான ஆசிரியரின் பண்பை மாணவர்கள் பொதுவாக வெறுப்பர்? இது எல்லாமே டிஆர்பியோட கேள்விகள், என்னோட கேள்விகள் கிடையாது. டிஆர்பியில் ஆசிரியரை பற்றி கேட்ட கேள்விகள், ஒருவேளை கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். எந்த வகையான ஆசிரியரின் பண்பை மாணவர்கள் பொதுவாக வெறுப்பார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜனநாயக ஆசிரியரா, ஊக்கப்படுத்தும் ஆசிரியரா, நட்பான ஆசிரியரா? அதிகாரமிக்க ஆசிரியரின் பண்பை தான் மாணவர்கள் வெறுப்பாங்க. ஆன்சர் சி தான் ஆன்சர். 30வது கேள்வி பாருங்கள். ஒரு மாணவரின் முன்னறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்? ஒரு மாணவனின் முன்னறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்? ஆன்சர் பாடம் முடிந்த பின்னா, தேர்வுக்கு முன்னா. ஒரு மாணவனின் முன்னறிவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாடத்தை பற்றின முன்னறிவு, ஓகேவா? அப்போ எப்போ சோதிக்கணும் அப்படின்னா இந்த பாடத்தை அறிமுகப்படுத்தும் போது அதை பற்றின முன்னறிவு ஏதாவது இருக்கா அப்படின்னு சோதிக்கணும். எப்போது? பாடத்தை அறிமுகப்படுத்தும் போது தான் முன்னறிவை சோதிக்க வேண்டும். 31வது கேள்வி, இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஆசிரியரின் பொருத்தமற்ற நடத்தைக்கு பொருந்தாதது எது? ஒரு ஆசிரியர் பொருத்தமற்று இருக்காங்க அப்படின்னா இந்த 4 ஒன்று அவங்களுக்கு பொருந்தாது. வரியை கரெக்டாக கவனமாக படித்து ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 ஆட் 1 அவுட் எடுத்திங்கனாலே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஆன்சர் சொல்லுங்கள். இதோட 30 கேள்விகள் முடியுது. தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு சைக்காலஜி கொஷின்ஸ் வேணும், இல்லை சைக்காலஜி புக் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? QR கோடு பண்ணியிருந்தீங்க, யாராவது பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த QR கோடையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஏன்னா 100 ருபீஸ் நான் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் யாராவது அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.